கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான மகிழ்ச்சியுமான ஆராதனை வேலைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு கோரஸ் மட்டும் பாடிவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். எதிர்காற்று வீச எதிர்ப்போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவரே. எதிர்காற்று வீச எதிர்ப்போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன் என் ஜீவ படகில் நன்றோ. பயணம் செய்த கப்பல்ல என்ன காற்று வந்தது? எதிர்காற்று வந்தது. எதிர்காற்று வரும். எதிர்ப்போர் பேசதான் செய்வாங்க, கர்த்தர் பேச வைப்பார். ஆமென். ஆனா நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அவர் கரை சேர முடியுமா முடியாதா என்று தவித்து நிற்கிற நேரத்துல நம்மை கரை சேர்க்கிற ஒரு மாலுமியாக கர்த்தர் நம்முடைய படகில் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ரூத்தின் சரித்திரம் 3வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். இன்னொரு எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 14, 15 ஆகிய வசனம். ரூத்தின் சரித்திரம். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 14, 15 ஆகிய வசனம். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து 6:14-15 நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக இந்த நடுப்பகுதி, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு என்ற வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்திலே தந்தார். ஆமென். ஜெபத்தோடு கூட இருங்க. இது என்னமாய் முடியும், ஆமென், அதை அறிய மட்டும் பொறுத்திருக்க வேண்டியது அவசியம். ஆமென். தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். அதான் எபிரேயருக்கு நிருபம் எழுதும் போது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை என்ன செய்வேன்? உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். உலக பார்வைக்கு ஒருவேளை நம்ம யாரா இருக்கலாம்? சிறுபான்மை மக்களாக இருக்கலாம், இல்லையா? ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் நம்ம பெரும்பான்மை. ஆமென். நம்ம அவர் என்ன செய்வார்? பெருக பண்ணுகிற தேவன். ஆனா ஒண்ணு, அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த காலை வேளையில கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்மளை பெற்றுக்கொள்ள வேணும்னா என்ன அவசியம்? பொறுமை அவசியம். ஆமென். இதுதான் நமக்கு இல்லையே. ஹல்லேலூயா. பேசுகிற என்னிடத்துல இருந்து கேட்கிற உங்களுக்கு வரைக்கும் எல்லாருக்குமே என்ன இல்லை? பொறுமை இல்லை. ஹல்லேலூயா. ஒரு சின்ன குழந்தை கூட ஒரு பால் காய்ச்சி சூடான பால் ஆற வைக்கிறது வரைக்கும் அந்த குழந்தைக்கு என்ன இருக்காது? பொறுமை இருக்காது. எப்படா அது தொட்டு பார்க்கும், ஓடி வரும். ஹல்லேலூயா. நம்ம என்ன சொல்லுவாங்க? தொடாத, இப்ப இது உனக்குரியது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சில காரியங்கள் இப்ப தொடாத, இப்ப சூடும் தொட்டா, ஆனா உனக்கான ஒரு வேலை வரும். அது வரைக்கும் நீ பொறுத்து இருந்தான்னா அந்த ஆசீர்வாதம் உன்னை வந்து சேரும். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீத பகுதியில கேட்டோம், கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. என் மகளே, இந்த காரியம்
என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே நகோமி மருமகளாகிய ரூத்தினிடத்துல சொல்றாங்க, இந்த காரியம் முடியும், ஆனா என்னமாய் முடியும்னு தெரியாது. அது வரைக்கும் நீ என்ன செய்திரு? பொறுத்திருக்க வேண்டியது உன் கடமை. ஹல்லேலூயா. நான் சில காரியங்களை உனக்கு சொல்லி தருகிறேன், அதன்படி எல்லாம் நீ செய்தாய், நீ போயிட்டு வந்த. ஹல்லேலூயா. ஆனா இனி நீ அந்த ரிசல்ட் வாரது வரைக்கும் பொறுத்திரு. ஒரு வருஷம் படிக்கிற பிள்ளைங்க எக்ஸாம் எழுதிட்டு மறுநாளே ரிசல்ட் கிடைக்கும்னா இல்ல, அதற்கான ஒரு நேரம் இருக்கிறது. குறிக்கப்பட்ட ஒரு நேரம் வரைக்கும் அவன் காத்திருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்கு ரிசல்ட் வரும்போது தெரியும் அவன் பாஸா ஃபெயிலா. ஒரு குழந்தை ஒரு தாயின் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உடனே எனக்கு பிள்ளைய பார்க்கணும்னு சொன்னா நடக்காது. ஹல்லேலூயா. 9 மாதங்கள் சில வாரங்கள் பொறுமையோடு என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அது பூரணப்பட்டு அது வெளிப்படும் போது அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். இடையில சீக்கிரமா அதை பார்க்கணும், இல்லை அதுக்கு முன்னே எனக்கு காணணும்னு சொன்னா அது சரியில்லை. அது உலக பிரகாரப்படியே அது என்ன செய்யாது, அது சரிப்பட்டு வராது. அப்படியானால் தேவ சமூகத்துல சில காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தருடைய சமூகத்துல என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டியது அவசியம். காத்திருந்தால் போதாது, பொறுமை அவசியம். சங்கீதக்காரர் 40வது சங்கீதம் 1வது வசனத்துல சொல்லுவார், நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அப்ப பொறுமையா காத்திருக்கிறவங்களுடைய கூப்பிடுதலை கர்த்தர் என்ன செய்வார்? கேட்பாரா? கேட்க மாட்டாரா? கேட்பார். இங்கேயும் என் மகளே, இந்த காரியம் இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் இது என்னமாய் முடியும்? ஒரு கொஸ்டினோட வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இதயத்தின் ஆழத்துல ஒரு கொஸ்டின் இருக்கிறது. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரியம். ஹல்லேலூயா. இது என்னதாய் முடியும்? ஹல்லேலூயா. நல்லதாக முடியும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன். அவர் யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பொறுமையா காத்திருப்போம். அவருடைய ஒரு சில காரியங்கள் கர்த்தர் செய்யும்படியாக நம்ம என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம போராடி பார்ப்போம், சில நேரங்கள்ல ஒண்ணுமே என்ன செய்யாது, நடக்காது, எதுவுமே நடக்காது. என்னென்னமோ பண்ணி பார்ப்போம், ஆனா ஒண்ணும் நடக்காது. ஆனா கர்த்தர் சில காரியங்களை செய்வதற்காக அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து விட்டு பொறுமையோடு காத்திருந்தோம்னா அவர் சில காரியங்களை நேர்த்தியாய் செய்வார். ஹல்லேலூயா. நகோமி ரூத்தை சொல்லி அனுப்புற வாலிப பெண், அவருடைய பின் நிலைமையை பார்த்தீங்கன்னா கடினமான சூழ்நிலை. நம்ம ஒவ்வொருத்தருடைய நிலைமையை பார்த்தோம்னா கடினமான சூழ்நிலை தான். இது எப்படி ஆகும்? இது என்ன சம்பவிக்கும்? மாம்சத்தின்படி சில காரியங்களை அவர்கள் சொல்லி கொடுக்கிறது மாதிரி இருந்தாலும் ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல நம்ம பார்த்தோம்னா ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ரூத்தின் சரித்திரம் 3வது அதிகாரம் இந்த 18வது வசனத்துக்கு மேல 14, 15, 16, 17 நம்ம வாசிக்கும் போது அவங்க சொல்றாங்க, பசி, வயிற்று பசி அடக்க முடியாம எங்க போறா? கதிர் பொறுக்க போறா. ஹல்லேலூயா. வாலிப பெண் கணவனை இழந்தார். உலகம் என்ன சொல்லும்? ஹல்லேலூயா. என்ன சொல்லும்? ஆமென். எவ்வளவு ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்தவான்களுடைய பின்னிலைமையை பார்த்தீங்கன்னா அதை பார்த்து நாம் பலப்படணும் கொஞ்சம் அதிகமா. ஆமென். நகோமி சொல்லி கொடுக்குறாங்க, என்ன செய்? போவாஸ் கிட்ட களத்துக்கு போ, ராத்திரி ஆதி ராத்திரி. அதுல 3 வேர்டு கரெக்டா வரும். குளித்து எண்ணெய் பூசி. அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. நீ குளித்து அந்த வசனத்தை வாசிங்க. எண்ணெய் பூசி வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீர் மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. ஹல்லேலூயா. என்ன சொல்லி அனுப்புறாங்க? நீ ஃபர்ஸ்ட் குளிச்சு எண்ணெய் பூசி வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு. அதுக்குரிய அர்த்தத்துல நான் வரேன். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு உங்களை அர்ப்பணிச்சீங்கன்னா ஹல்லேலூயா, நீ குளித்து. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய உடன்படிக்கையை கை கொண்ட தேவ பிள்ளைகளை, எண்ணெய் பூசி அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைகளை, வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்துக் கொண்ட தேவ பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நீங்க ஒப்பு கொடுத்து போகக்கூடிய இடம் சற்று கடினமாக இருக்கிறது. ஒரு பொண்ணு போறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு மனுஷன், ஒரு வாலிபன் அந்த இடத்துல வேலை செய்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறான். மாமியார் என்ன சொல்லி விடுறாங்க? நீ போய் கொஞ்சம் கால் மாட்டுல போர்வையை நீக்கிட்டு போய் படுத்துக்கோ. சாத்தியமா இது? அல்லேலூயா. இது சாத்தியமா? சாத்தியமே இல்ல. சாத்தியமற்ற காரியங்கள் இது என்னமாய் நடக்கும் பார்ப்போம். பொறுத்திரு. இப்போ அப்படியே கீழ்படுகிறாள். அல்லேலூயா. அதே மாதிரி போற அவன் படுத்திருக்கான்.
பாதி ராத்திரியில போறா, ஒருத்தன் படுத்திருக்கான்னு நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி எப்படியும் 10, 11, 12 மணிக்கு பறக்குறான். இவ தன்னந்தனியா போகிறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளை தன்னந்தனியாக விடப்பட்ட நிலை ஒருவேளை இருந்தா கூட பரிசுத்த ஆவியானுடைய துணை உங்க கூட இருக்கும் என்றார், அவருடைய ஆட்கொள்ளுதல் உங்களுக்குள்ள இருக்கும் என்றார், அவருடைய நடத்துதலுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நல்ல போவாசாகிய கிறிஸ்து உங்களுக்காக போர்வையை விரிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது சாத்தியமற்ற காரியம், எழுத்தின்படி இது சாத்தியம் இல்லை. ஆனா கூட அரண்டு புரண்டு படுக்கும் போது பாய்ராத்திரி பார்க்கிறான், கால் மாட்டுல யாரு கிடக்கா? ரூத் ஒரு பொண்ணு படுத்திருக்கிறான். என்ன சொல்ற? நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய பாதத்துல வந்திருக்கிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வந்திருக்கிற கர்த்தரை ஆராதிக்க கர்த்தருடைய பாதத்துல வந்திருக்கிறோம். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. ஹல்லேலூயா. சில காரியங்களை நினைத்து வேதனைப்பட்டு தேவ சமூகத்துல இது எப்படி முடியும் ஆண்டவரே, இது என்னவாய் முடியும் ஆண்டவரே, இதற்காக நான் காத்திருந்த காலங்கள் அதிகமாகி விட்டதே, இன்னும் காத்திருக்கவா? கர்த்தர் சொல்லு, இன்னும் கொஞ்சம் பொறுமை. ஹல்லேலூயா. ஆனா கடைசியில என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் அளவும் விலை பார மாட்டான். உங்களுக்கான காரியத்தை கர்த்தர் முடிக்கும் அளவும். ஆமென், ஹல்லேலூயா. எழுந்தருளின கர்த்தர் தன்னுடைய ஸ்தானத்துக்கு திரும்பி போக மாட்டார், அந்த காரியத்தை முடிக்கிறது வரைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்காக அவர் எழும்பினாருன்னா காரியத்தை முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரூத்துக்காக கர்த்தர் காரியத்தை செய்தாருன்னா ஏன் நமக்காக செய்ய மாட்டார்? ஆமென். கீழ்ப்படிஞ்சா என்னதான் நடந்ததுங்க? வேற ஒண்ணும் இல்லை, கீழ்ப்படிதல். பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம அர்ப்பணிச்சோம்னா, கீழ்ப்படிந்தோம்னா, அவருடைய வழி நடத்துதலின் படி நாம் செய்ய தயாரா இருந்தோம்னா, இன்னைக்கு காத்திருக்கிற இந்த காரியங்கள் இது என்னமாய் முடியுமோ? ஒண்ணும் முடியாது, எல்லாம் நன்மையா முடியும். ஆமென். கர்த்தர் செய்கிறது எல்லாம் எப்படி முடியும்? நன்மையும் செம்மையுமா தான் முடியும். ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன செய்யாது? தடைபடாது. ஒருவேளை நினைக்கிறான், ஐயோ இவ்வளவு பெரிய காரியமா இருக்கிறது, இது எப்படி முடியும்? உங்களுக்கான காரியத்தை கர்த்தர் செய்யும் அளவும். ஹல்லேலூயா. அவர் இளைப்பாற மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. எழுந்தருளின கர்த்தர் அதை செய்து முடிக்கும் அளவும். நம்ம சிலப்ப நினைச்சிட்டு இருப்போம், ஐயோ ஆண்டவர் இதை எங்கதான் செய்ய போற, இந்த காரியம் இது எப்படி சாத்தியம்? ஆமென். அவர் செய்கிறதெல்லாம் அசாத்தியங்களை சாத்தியமாக மாற்றுகிறவர். ஆமென். இது நடக்கக்கூடாத ஒரு காரியம், இது செய்ய முடியாத ஒரு காரியம். ஆனா விசுவாசித்தாங்க, பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலுக்கு அர்ப்பணிச்சு போய் படுத்திருந்தா. ஹல்லேலூயா. ஒரு நாள் நினைக்கல, நான் இன்னைக்கு கதிர் பறிக்கிற இந்த வயல் எனக்கு சொந்தமாகன்னு நினைச்சு பார்த்திருப்பாளா? ஹல்லேலூயா. நினைச்சு கூட பார்க்கல. நம்ம கூட சில நேரங்களை நினைக்கிறோம், இது எப்படி சாத்தியம்? இது என்னமாய் முடியும்? ஹல்லேலூயா. காரியத்தை மாறுதலால் முடியப்படுகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. காரியம் ஒருவேளை எல்லாம் அகேன்ஸ்டா இருக்கலாம், எல்லாம் எதிரா நிக்கலாம், நம்ம பார்வைக்கு, உலகத்தின் பார்வைக்கு எல்லாமே நமக்கு எதிரா இருந்தது மாதிரி இருக்கலாம். ஆனா கர்த்தர் மாத்திரம் ஒரு தேவ பிள்ளையுடைய பட்சத்தில் இருப்பாருன்னா, ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் நீக்கி அவர் நமக்கு முன்னே எல்லா கோணலானவைகள் என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் அவர் என்ன செய்வார்? சரிப்படுத்தி கொண்டே போவார், செவைப்படுத்தி கொண்டே போவார், வழியை செவை பண்ணி கொண்டே போவார். ஹல்லேலூயா. செவை பண்ணி கொண்டு போய் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரூத்துக்கு ஒரு நல்ல போவாஸ். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நல்ல போவாஸ் கிறிஸ்துவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நகோமியை விடாமல் பற்றி கொண்டார். அதனால் மாத்திரம் நடந்ததா? இல்ல, சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சார். ஹல்லேலூயா. இனி இந்த விஷயமா முடியாது, இதான் நடக்காது, இதான் என் குடும்பத்துல நடக்காது, இதான் என் பிள்ளைக்கு நடக்காதுன்னு ஒருவேளை கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா? இல்ல, ஹல்லேலூயா. பொறுத்திருங்க. ஆமென். உங்களுக்கு கர்த்தர் செய்ய வல்லமை உள்ள தேவன். ஆமென். எந்த இடத்துல கதிர் பறக்கினாலும் அதே வயல் அவளுக்கு சொந்தமாக மாறினது. ஆமென். இதுதான் கர்த்தர் செய்கிற காரியங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு சில அவமதிப்புகள், சில அவமானங்கள், சில நிந்தைகள் எல்லாம் வாழ்க்கையில ஒருவேளை வந்ததுன்னா பயப்படாதுங்க, கலங்காதுங்க. ஏன்னா நமக்கு முன்னாடி இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரும் பயங்கர கடினமான சூழ்நிலையில இருந்துதான் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? இதோ போராட்டம், பிரச்சனை, கலக்கங்கள் வருதுன்னு சொல்லி கலங்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு மாத்திரமல்ல கிறிஸ்தவர்களுக்கு பங்கு, பாடுக்கும் என்ன இருக்கு? பங்கு இருக்கு. இன்னைக்கு சபைகள் அதை போதிக்கல. அதான் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லி பின்னாடி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. நம்ம நோக்கம் எல்லாமே எப்படியாக அந்த பரலோக ராஜ்யத்துல போய் சேர வேண்டும். ஹல்லேலூயா. என்ன நெருக்கப்பட்டாலும் அதான் கேட்டுக்க போகிற வழி விசாலமா இருக்கிறது, ஆனா ஜீவனுக்கு போகிற வழி எப்படி இருக்கிறது? நெருக்க இருக்குது. அப்போ ஒரு தேவ பிள்ளை எப்படிதான் போனோம்? நெருங்கி டிங்கி அப்படிதான் போனோம். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. கர்த்தர் வைத்திருக்கிறதை பெற்றுக்கொள்ளணும், அது சாதாரண விஷயம் கிடையாது. ஆமென். இப்போ அடுத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மனுஷன் உனக்கான காரியத்தை செய்து முடிக்கும் அளவும் அவன் இளைப்பாற மாட்டான். ஆமென். கர்த்தர் உங்களுக்கானதை செய்து முடிக்கும் வரைக்கும் கர்த்தர் எழுந்தருளிதான் இருப்பார். ஆமென். அதனால அவர் கரத்துல விட்டு கொடுங்க. ஆமென். ஆண்டவரை நீங்க பார்த்து கொடுங்க. இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல இங்கே ஒரு பெண் சொல்லுகிறார். என்ன வார்த்தை வாசிக்க பார்க்கலாம்? அதற்கு என்ன சம்பவிக்கும்? போதும். அதற்கு என்ன சம்பவிக்கும்? முதலாவதாக சொன்னேன், இது என்னவாய் முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. இது என்னவாய் முடியும்? ஆமென். என்னவா முடிஞ்சது? சந்தோஷமா முடிஞ்சது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக அதற்கு என்ன சம்பவிக்கும்? ஹல்லேலூயா. இதுவும் நமக்கு தெரிந்த சரித்திரம் தான். மோசே பிறந்த போது 2 வயசான பிள்ளைகளை எல்லாம் என்ன செய்யணுமா? கொலை செய்து விட வேண்டும் என்று அரசாங்கம் என்ன போட்டாச்சு? கட்டளை போட்டாச்சு. இப்போ மோசே பிறக்கிறான். பிள்ளைய 3 மாசம் அளவும் வீட்டுக்குள்ள வச்சு என்ன செய்தாங்க? ஒளிச்சு வச்சு வளர்த்தினாங்க. 3 மாசத்துக்கு பிறகு துருன்னு வர தொடங்கினான், அழ தொடங்கினான், சிரிக்க தொடங்கினான், ரொம்ப சத்தம் போட தொடங்கினான். இதுக்கு மேல தாயாரால் என்ன செய்ய முடியல? ஒளிச்சு வைக்க முடியல. ஹல்லேலூயா. அவங்க ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. ஹல்லேலூயா. அழகான பெட்டியை செய்து, நாணல் பெட்டியை செய்து, அதுக்குள்ள பிள்ளைய வச்சு எங்க நயல் நதியில அந்த நாணலுக்குள்ளே என்ன செய்தாங்க? கொண்டு வச்சாங்க. வச்சுட்டு அதுல முக்கியமா அந்த அக்கா தூரத்துல நின்று என்ன செய்திருக்கா? பார்த்து கொண்டிருக்கா என்ன சம்பவிக்கும் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, உங்க மேல ஒரு வாக்குத்தத்தம் கர்த்தர் தந்திருக்கிறான்னா எதுவும் சம்பவிக்காது. ஹல்லேலூயா. சத்ரு அடிக்கதான் நினைப்பான். ஆமே. ஹல்லேலூயா. பிசாசு எதுக்கு வருகிறான்? கொல்லவும் அடிக்கவும் வருகிறார். நான் கர்த்தர் என்னத்துக்கு வருகிறார்? ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப சத்ரு அடிக்க நினைக்கும் போது ஒரு தேவ பிள்ளைக்காக கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வருவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேக்கு கதை க்ளோஸ்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா தாய்க்கு ஒரு கான்பிடன்ட் இருந்தது, எப்படியாவது என் பிள்ளை என்ன செய்ய காப்பாற்றப்படுவார். தாயோட இருந்து எப்படி இருந்திருக்கும்? இந்த பிள்ளை எனக்கு கிடைக்குமா? கிடைக்காதா? என்ன சம்பவிக்கும்? ஹல்லேலூயா. இதுதான் வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையில இப்படிதான் சில நேரங்கள்ல, பல நேரங்கள்ல சத்ரு நம்மளை எல்லாம் முடிச்சு போனதான் அவன் என்ன செய்வான்? நினைப்பான் என்ன சம்பவிக்கும் என்று. ஹல்லேலூயா. ஒருவர் நமக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவ குளிக்கவாறு அவளுடைய கண் அதுல படுகிறதா. நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எங்கே தனித்து விடப்பட்ட நிலைமையில இருந்தாலும் நம்மை பார்க்கிற கண்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே அழிந்து போக வேண்டியவன் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மோசே எப்படி கர்த்தர் அடிக்க விடுவார்? இது என்ன சம்பவிக்கும் என்று பார்த்து கொண்டிருக்கும் போது பெற்ற தாயே அழைத்து கொண்டு வந்து அந்த பிள்ளையை வளர்க்க வைத்தவர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் நிராகரிக்கப்பட்டு இது முடியுமா? இது சாத்தியமா? இது என்னவாய் முடியும்னு கூட நம்ம கூட சில நேரங்கள் என்ன செய்துட்டு இருப்போம்? நினைச்சிட்டு இருப்போம். ஆனா கர்த்தர் செய்யறது நம்ம நினைக்கிறோம். நம்மளை கொண்டே சில காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார்? செய்ய வைப்பார். ஆமென். மனுஷன் நினைப்பான் இது அவ்வளவுதான். ஹல்லேலூயா. இவங்க சாப்டர் முடிஞ்சது, இவங்க க்ளோஸ். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கிற கர்த்தருடைய கண்கள் ஒரு தேவ பிள்ளைக்கு மேல நோக்கமா இருக்கிறது. ஆமென். நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற தேவ தூதர்கள் எப்போது தேவ சமூகத்தை தரிசித்து கொண்டே இருக்கிறாங்க. நமக்கு என்ன தேவை இருக்கிறது? நம்ம என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறோம்? ஹல்லேலூயா. யாரால வேதனைப்பட்டு இருக்கிறோம்? யாரால அவமானப்பட்டு இருக்கிறோம்? நொறுக்கப்பட்டு இருக்கிறோம்? உடைஞ்சு போய் இருக்கிறோம்? இதெல்லாம் அங்க போய் சொல்றாங்க. அங்கே இருந்து அடுத்து கர்த்தர் தூதர்களை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளையை பலப்படுத்தும்படியாக எப்போது ராப்பகலாக தூதர்கள் தேவ சமூகத்தை தரிசித்துக் கொண்டிருக்கிறாங்க. இந்த உலக கவர்மெண்ட் எப்படி வேலை செய்யுதோ அது தெரியல. பரலோக கவர்மெண்ட் எப்போதும் விழிப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்காக. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேயை காப்பாற்றினது யாரு? ஹல்லேலூயா. பரலோகத்துல கர்த்தர் தான் அந்த பார்வோனுடைய குமாரத்துடைய கண்கள் பட வைக்கிறார். ஹல்லேலூயா. அவன் எங்க வளரணும்னு? கொட்டாரத்துல வளரணும். எதுக்கு கொட்டாரத்துல வளரணும்? சில சாஸ்திரங்களை எல்லாம் அவன் படிக்கணும், சில கலைகளை படிக்கணும். கர்த்தர் ஒரு பிளான போட்டார். ஹல்லேலூயா. ராஜகுமாரத்தியை கொண்டு போய் கொட்டாரத்துல படிக்க வச்சு வளர்த்தி நல்ல ஆகாரம் கொடுத்து நல்ல ஒரு பெரிய ஆளாக்கி என்ன செய்தார்? விட்டார். ஆனா எபிரேயர்ல நம்ம பார்க்கும்போது மோசே விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது அந்த வசனத்தை எடுங்க. 12வது அதிகாரம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாய் வளர்த்தாங்க. கொஞ்சம் வளர்ந்த உடனே எங்க கொண்டு விட்டாங்க? கொட்டாரத்துல கொண்டு விட்டாங்க. அவன் படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சான். எல்லா கலைகள் எல்லாமே படிச்சு கற்று
தேர்ந்தான். கர்த்தர் சிலருக்கு சில இடங்களை அனுமதிச்சிருப்பாரு. ஆமென். அது ஒருவேளை உலகத்துல பார்வைக்கு பார்த்தோம்னா, ஐயோ இப்படி ஆண்டவர் அலைய வைக்கிறாரு, இப்படி அலைய வைக்கிறாரு, இப்படி ஒரு வேதனையா இல்ல. சில காரியங்களுக்காக உங்களை கொண்டு சில காரியங்களை கர்த்தர் செய்யணும்னா கர்த்தர் உருவாக்குகிற பாதைகள் தான் சற்று வித்தியாசமானது. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உருவாக்குகிறது சற்று வித்தியாசமானது. ஆமென். அந்த உருவாக்குதலுக்கு பின்னாடி அவர் ஒரு பிளான் வச்சிருப்பாரு. அந்த பிளானுக்கு நம்ம அர்ப்பணிச்சோம்னா அவர் உருவாக்கி பண்படுத்தி நம்மளை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே பெரியவனான. எப்படி பெரியவனானா? விசுவாசத்தினாலே. நம்ம எல்லாரும் விசுவாசத்துல எப்படி பெருகணும்? பெரியவங்களாகணும். விசுவாசத்துல உடம்புல ஆழ்ந்த பெரிய அப்படி வலது புறவும் இடது புறவும் இடம் கொண்டு பெரியது போறல்ல, விசுவாசத்துல நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? பெருகணும். அம்மே எல்லாத்துக்கும் விசுவாசிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் தருவார். இது என்ன மாதிரி முடியும்னு உலகம் உங்களை பார்த்து கேட்கும்போது சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு இதை செய்வார். ஆமென். கர்த்தர் எனக்கு இதை தருவார். ஒருவேளை கொஞ்சம் தாமதிக்கு நான் பொறுத்திருக்கிறேன். உனக்கு என்ன? ஹல்லேலூயா. எலியா கூட எலிசா போன போது தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் கேட்டாங்க, உங்க ஆசான கர்த்தர் எடுத்துக்கொள்ள உனக்கு தெரியாதா? இது நீ சும்மா இரு, எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. நல்ல வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. நீ சும்மா இரு, எனக்கு எல்லாம் தெரியும். அவர் சொன்ன வார்த்தை தான் நம்ம பாஷையில. நீ சும்மா இரும், எனக்கு எல்லாம் தெரியும். அவனுக்கு தெரியும், நான் பின்பற்றுகிறேன். நான் பல பாதைகளை பல பாடுகளை கடந்துதான் போனார். ஆனா அவருக்கு தெரியும், அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது எனக்கு ஒரு இரட்டிப்பான வல்லமை கிடைக்கும். ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதம் எனக்கு உண்டு. உலகம் என்னதான் சொல்லிட்டு போட்டுமே, ஒரு தேவ பிள்ளை இதான் சொல்லணும், விசுவாசத்தோடு. விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத ஒரு காரியத்துக்கு மேல நிச்சயத்தை சொல்லுங்க. எனக்கு தெரியும், நான் இன்னைக்கு பொறுத்து இருக்கிறேன், காத்திருக்கிறேன். எனக்கான வேலை வரும்போது கர்த்தர் எனக்குள்ளதை என்ன செய்வார்? தருவார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணட்டும். எத்தனை காலமா காத்திருக்கிறீங்க தானே? இருதய இலக்கியம்னு கர்த்தருக்கு தெரியும். ஆனா விரும்பினது வரும் என்ன சம்பவிக்கும் என்று உலகம் பார்த்து கொண்டு இருக்கும் போது, ஹல்லேலூயா, மோசே கொட்டாரத்துல வளர்ந்தார். ஆமென். இஸ்ரவேலை ரட்சிக்கிற ஒரு ரட்சகனாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென். மோசே போல கர்த்தரோடு முகமுகமாய் பேசின ஒரு மனுஷன். ஆனா அன்னைக்கு சத்துவாடிக்காக தான் ஏதோ ஒரு விஷயம் உங்களை கொண்டு செய்யணும்னு கர்த்தர் விரும்பினாருன்னா சில காரியங்கள் அங்கேயும் இங்கேயும் அலைவுதான். ஆமென். படகு அலைவு பட்டுதான் போயிட்டு இருக்கும். சில சரக்குகளை வீசுகிறது வரைக்கும் படகு என்ன செய்யும்? சில கனமான காரியங்கள் இருக்கும் வாழ்க்கையில. விசுவாச ஓட்டத்துல தான் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கான். சில சின்ன பாரங்கள் இருக்கும், சிலது அதையெல்லாம் வீசணும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இனி பாரமா இருக்கிற கோதுமை ஆனாலும் சரி, எண்ணெய் ஆனாலும் சரி, தண்ணி ஆனாலும் சரி, எழுத்தின்படி எல்லாத்தையும் தூக்கி என்ன செய்தாங்க? கடல்ல வீசினாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லெகுவாயிடுச்சு. ஆமென். பாரம் கொஞ்சம் லெகுவாயிடுச்சு. இன்னைக்கு நம்ம சில பாரங்களை, தேவையில்லாத பாரங்கள். எதுக்கு இந்த பாரம்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதுக்கு இந்த பாரத்தை ஏற்றி வைத்துக் கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? நம்ம பாரத்தை சுமக்கிறவர் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷனுக்கு என்ன பாரம் உலகத்துல? பெரிய பாரங்கள். ஒரு இழப்பு வரும்போது ஒரு பெரிய பாரம் வருகிறது, உண்மைதான் வாழ்க்கையில. ஹல்லேலூயா. அதை நாங்க அனுபவிச்சோம். இங்க இருக்கிற அநேகர் அந்த பாதைகளை கடந்து வந்தீங்க. அது கூட கர்த்தர் கடந்து வர கிருபை செய்தார் அல்லவா? ஹல்லேலூயா. அந்த பாரத்தை கூட இறக்கி வச்சீங்களே, இன்னைக்கு இருக்கிற இதோட பாரமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல பாரத்தை வச்சு விட்டு ஓடுங்க. ஹல்லேலூயா. இன்னும் சிலது இறக்கி வைக்கல, சிலது இன்னும் உள்ள இருக்குது. தேவையில்லாதது எல்லாம் தூக்கி என்ன செய்திருங்க? கடல்ல வீசிருங்க. ஹல்லேலூயா. கடல்ல வீசும்போது 14வது நாள்ல ஒரு கரை, ஒரு சின்ன வெளிச்சம் தெரிந்தது. வீச வேண்டியதெல்லாம் வீசினார். ஹல்லேலூயா. கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார், வீச வேண்டியதெல்லாம் வீசின உடனே கர்த்தர் சொன்னார், உனக்கு பிராண சேதம் ஒண்ணு வராதுப்பா, நீ எங்க போய் சேருவ? அக்கறையில போய் சேருவ. ஹல்லேலூயா. நம்பினபடியே கர்த்தர் என்ன செய்தார்? ஆனா நம்பினாலும் படகு உடஞ்சி சின்ன பின்னமாச்சு. ஒரு சின்ன பலகை துண்டு. ஒரு தேவ பிள்ளைக்கு விசுவாசம்ங்கிற ஒரு சின்ன பலகை போதும். ஹல்லேலூயா. அதை அப்படியே பற்றி கொண்டீங்கன்னா எந்த கடலும் உங்களை முக்காது, எந்த உலகம் உங்களை முன்கடிக்காது. ஆமென். ஹல்லேலூயா. தைரியமாக பிரயாணம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு முறை ஒரு படகு ஓட்டி, அவன் படிக்காதவன், ஒரு பெரிய நதியில படகு ஓட்டி கொண்டிருந்தானா. அது அடுத்த கிராமத்துக்கு போகணும்னா என்ன செய்யணுமா? உங்களுக்கு ஒருவேளை அநேகருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அடுத்த கிராமத்துக்கு போகணும்னா இந்த ஆற்றை கடந்து போகணும். அப்போ ஒரு நல்ல படித்த ஒரு பண்டிதர் வந்தார். அவருக்கு அந்த கிராமத்திற்கு போகணும். அப்போ படகோட்டி ஒன்றும் படிக்காதவன், இவர் நல்லா படிச்ச பண்டிதர் படகுல ஏறினாராம். ஏறி கொஞ்சம் தூரம் படகு அவன் அப்படியே தண்டு வலித்து அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு படகை எடுத்துட்டே போயிட்டு இருக்கும்போது இந்த படித்த பண்டிதர் கேட்டாரான், ஐயா உனக்கு சயின்ஸை பற்றி நிறைய காரியங்கள் கேட்டாரு. இந்த சாஸ்திரம் தெரியுமா உனக்கு?
உனக்கு அந்த சாஸ்திரம் தெரியுமா? எல்லாம் அமைதியா சொன்னானே, எனக்கு எதுவும் தெரியாது. எந்த சாஸ்திரமும் தெரியாது. பூமி சாஸ்திரமும் தெரியாது, வானசாஸ்திரமும் தெரியாது, சயின்ஸ்ல பிசிக்ஸும் தெரியாது, கெமிஸ்ட்ரியும் தெரியாது, பாட்னியும் தெரியாது, பயாலஜியும் தெரியாது, சுவாலஜியும் தெரியாது. ஒன்றும் தெரியாதுங்க. அப்ப ஏளனமா பார்த்தானா. நட்டு பகுதியில படகு போய்கொண்டிருக்கும் போது லைட்டா ஒரு எதிர்காற்று வீசினதான். இப்போ கொஞ்சம் படகு என்ன செய்தான், அசைய தொடங்கினதான். அப்பவே இவன் படிச்ச திமிரில் என்னென்னமோ கேட்டுட்டு இருக்கிறானா. இந்த படகுட்டி அமைதியா சொன்னாரான், எனக்கு எதுவுமே தெரியாதுயா, நான் படிக்கல, உலக பிரகாரமான படிப்பு எனக்கு இல்லை, என் தொழில் இதுதான். கொஞ்ச நேரத்துக்குள்ளாக படகு அப்படியே மூழ்க போகிற நேரத்துல படகோட்டி படித்த பண்டிதர்கிட்ட கேட்டாரான், ஐயா உனக்கு நீந்தல் சாஸ்திரம் தெரியுமா? நீச்சல் சாஸ்திரம் தெரியுமா? ஐயோ எனக்கு நீச்சல் தெரியாது. அப்ப நீ இப்ப என்ன செய்ய போற? மூழ்கி சாக போற. இப்ப நீ படிச்ச எதுவுமே ஒன்னும் என்ன செய்யாது, அக்கறை படுத்த. நீச்சல் தெரிஞ்சா மாத்திரம் தான் இப்ப நீ என்ன செய்ய முடியும், நீந்தி அக்கறை பட முடியும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, எதுவுமே தெரியாம இருக்கலாம், ஒண்ணுமே இல்லை, ஆனா விசுவாசத்தை போக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற கர்த்தர் உங்க கூட இருந்தாரு. நாமே ஹல்லேலூயா. என்னதான் காற்றடிக்கட்டுமே, எதிர்காற்றும் வீசும், ஆமே, கொண்டல் காற்றும் வீசும், ஆமே, ஹல்லேலூயா. இவருக்கு விரோதமான காற்று ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாக நல்லா மோதி அடிக்கும், மதுரை மோதி அடிக்கும், ஆமே, மற்றவங்களுக்கு வீசாது. அதனால அவங்க தைரியமா சொல்லுவாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டா எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படின்னா அவன் கர்த்தருடைய திட்டத்தின் கீழே இல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனையோட ஓடிக்கொண்டிருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்க பக்கத்துல இருக்கிறாருன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடுபட்டவர்களுக்கு தான் பலன் அளிக்கும்படி கர்த்தர் என்ன செய்ய போகிறார், வரப்போக. நீ நல்ல லக்ஸரியா வாழ்ந்து விட்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு எதுவுமே இல்லை. அதான் இன்னைக்கு சபைகள் இன்னைக்கு தவறுகிற ஒரே ஒரு விஷயம், நீங்க வந்தா உனக்கு எல்லாம் கிடைக்கும், நான் எதுவும் கிடைக்கும்னு சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேத வசன சத்தியத்துக்கு கீழ்ப்படினீங்கன்னா நான் சொல்லிய வார்த்தை கூட நீங்க கேட்க வேண்டாம். இது வேத வசன சத்தியத்துக்கு ஒத்து போகிறதா இருந்தா மாத்திரம் கேளுங்க, வசனத்தை வாசிங்க. எப்படியாவது அந்த அக்கறை நாட்டுல போய் சேரணும். நம்ம ஓடுறது பிரயாசப்பட்டதும் ஒருபோது வீணாக போகக்கூடாது. ஹல்லேலூயா. எதுக்கு இந்த ஓட்டம், எதுக்கு இந்த பிரயாசம், எதுக்கு கர்த்தரை ஆராதிக்கிறோம்? தனித்து விடப்பட்ட மோசேயை தூரத்துல நின்று பார்த்த ஒரு அக்கா, தூரத்துல உங்களை பார்க்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் இதோட சாப்டரை க்ளோஸ் பண்ண நினைப்பேன், கர்த்தர் அந்த இடத்துல நம்ம தூக்கி நிறுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு மோசேயை கர்த்தர் திருப்பவும் கட்டி எழுப்பினாருன்னா, ஏன்னா அரசாங்க சட்டம் வேற, உலக சட்டம் வேற. அரசாங்கம் தான் சட்டம் போட்டாரு, யார் தான் எதிராக சொன்னாலும் ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க மேல ஒரு திட்டம் வச்சிருந்தாருன்னா அந்த திட்டத்துக்குள்ள நீங்க வர்றது வரைக்கும் அவர் தூரத்துல பார்த்து கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. யாரும் சகாயம் இல்லாமல் வரும்போது பக்கத்துல வருவார். ஆமென். ஹல்லேலூயா. நீ அழிந்து போக வேண்டியவன் அல்ல, நீ மரித்து போக வேண்டியவன் அல்ல. ஹல்லேலூயா. இப்போ சாப்டர் க்ளோஸ் ஆக வேண்டியது அல்ல. ஹல்லேலூயா. உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் அநேகம் இருக்கிறது. இந்த உருவாக்குதலே ஏதோ ஒண்ணு செய்யலாம். கர்த்தர் என்ன செய்கிறார், சும்மா உருவாக்க மாட்டார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் உருவாக்க மாட்டார், எல்லாரையும் உருவாக்க மாட்டார். அக்கினி பரிசோதனை உங்களுக்கு நேரம் வருது தெரியுமா? தேவ சமூகத்திலே ஆண்டுடைய காலத்துல நீ விலையேற பெற்ற பாத்திரம், உன்னை கொண்டு ஏதோ ஒண்ணு செய்யணும்னு கர்த்தர் விரும்பும் போது அதற்காக அர்ப்பணிக்கிற இருதயம் வேணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தூரம் நின்று பார்த்த போது தன்னுடைய தாயை அழைத்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அழைத்து கொண்டு மரித்து போக வேண்டிய மோசேக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்து வளர்த்தி பெரிய ஒரு ரட்சகனாக மாற்றி கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாக மாற்றல. மோசே வளர்ந்து பெரியவனானான். ஆனா பெரியவன் ஆன போது அவருக்கு ஒண்ணு தெரிஞ்சது, இந்த அனித்தியமான பாவ சந்தோஷம், இந்த உலக சந்தோஷங்களை நான் அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளோடு எதை தெரிந்து கொண்டான், துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் எதை தெரிஞ்செடுத்திருக்கிறாங்க, துன்பத்தை தெரிந்தெடுத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது அதிகாரம் 34வது வசனம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? ஆமென். இது எப்படி ஆகும், ஆமென், எப்படி சம்பவிக்கும், என்னமாய் முடியும், இது எப்படி ஆகும். இதுதான் இன்னைக்கு 3 பேரும் பெண்கள் தான். ஹல்லேலூயா. 3 பேருடைய பேக்ரவுண்ட பாத்தீங்கன்னா கடினமான சூழ்நிலை. ரூத்துடைய சூழ்நிலை கடினமான சூழ்நிலை. ஹல்லேலூயா. இங்கே மோசேயுடைய தாய்க்கு பேர் என்ன, யோகேபேத். அவங்க சூழ்நிலையும் கடினமான சூழ்நிலை. இங்கே மரியாளுடைய சூழ்நிலையும் கடினமான சூழ்நிலை. ஹல்லேலூயா. வாலிப பெண், கன்னி பெண். ஹல்லேலூயா. அவள்கிட்ட சொல்றாரு, நீ ஒரு குழந்தைய பெற்றுக்கொள்ள போகிற, எப்படி ஆகும் ஆண்டவரே,
அல்லேலூயா. எப்படி ஆகும் ஆண்டவரே? இது எப்படி ஆகும்? அல்லேலூயா. அசாத்தியங்களை தான் சாத்தியமாக மாற்றுகிற கர்த்தர். ஆனா கிறிஸ்து நமக்குள்ளே உருவாகணும்னா ஆமென், ஒரு கன்னிகையா இருக்க வேண்டும். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கன்னிகையா இருக்கணும். ரெண்டாவது ஆண்டவரே நான் நமக்கு அடிமை என்று அர்ப்பணிக்கிற ஒரு இதயம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. ஒரு தாழ்மை வேண்டும். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது கலாத்தியர்ல சொல்றார், கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் நான் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தான் பேரு. கிறிஸ்து உள்ள உண்டான்னு கேட்டா இல்ல, உருவாகவே. அப்ப எப்படி வளர முடியும்? கிறிஸ்து எப்படி வளர்வார் நமக்குள்ள? கிறிஸ்து நமக்குள்ள வளர்ந்தாதானே கிறிஸ்துவின் சுபாவமே நமக்குள்ள வெளிப்படும். ஹல்லேலூயா. ஏதோ கிறிஸ்தவர்கள்னு பேரளவுல இருந்தா போதுமா? ஹல்லேலூயா. அவர் சொல்றார், புருஷன் அறியலையே எப்படி சம்பவிக்கும்? ஒன்னு அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வருவார். எல்லாத்துக்கும் ஆவியானவருடைய துணை. ஹல்லேலூயா. ஆவியானவருடைய ஆளுகைக்கு நம்மளை அர்ப்பணிச்சோம்னா சில அசாத்தியங்கள் சாத்தியங்களாக மாறும். ஆமென். ஹல்லேலூயா. சில அசாதாரணமான காரியங்களுக்கு கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? பயன்படுத்துவார். கர்த்தர் உபயோகிப்பார். சில அசாதாரணமான காரியங்கள் குடும்பங்களை கர்த்தர் என்ன செய்வார்? செய்வார். யாருக்குமே இது செய்ய முடியாதுன்னு எல்லா ஃபைலும் க்ளோஸ் பண்ணி ஓரத்துல வச்சாச்சு. ஹல்லேலூயா. எல்லாரும் க்ளோஸ் பண்ணி ஃபுல் ஸ்டாப் வைக்கும் போது கர்த்தர் பக்கத்துல ஒரு கமா போட்டு ஹல்லேலூயா, என்னன்னு உனக்காக நான் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது, நான் செய்கிற கர்த்தர். ஆமென். 30, 26, 27 நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது, என் குடல்கள் கொதித்து அமராது இருக்கிறது, உபத்திரவ நாட்கள் என் மேல் வந்தது. ஹல்லேலூயா. சில நேரம் நன்மைக்கு காத்திருப்போம். எங்க வாழ்க்கையில நன்மைக்கு காத்திருந்தோம். ஆனா எப்படி முடிஞ்சது? உலக பார்வைக்கு தீமையா முடிஞ்சது. ஆனா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? என் குடல்கள் கொதித்து அமராது இருக்கிறது, உபத்திரவ நாட்கள் என் மேல் வந்தது. ஒரு தேவ பிள்ளையுடைய ஒண்ண ஒரு சைடை மட்டும் சொல்லி நான் விட்டேன்னா சரிப்படாது. பைபிள்ல வந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். நான் முதல்ல சொல்ற 3 பேருக்கு கர்த்தர் இமீடியட்டா இறங்கி என்ன செய்தார்? உடனே கிரிய நடந்தது. ஆனா சில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சில உபத்திரவ நாட்களை என்ன செய்தார்? அனுமதித்தார். ஹல்லேலூயா. அதனால உபத்திரவம் வரும்போது கர்த்தர் என் கூட இல்லையோ, நான் ஆண்டவருடைய பிள்ளை இல்லையோ, ஆண்டவர் என்னை விட்டு தூரம் போய்விட்டாரோ, இந்த தேவ பிள்ளை என்ன செய்யக்கூடாது? ஒருக்கா கூட நினைக்க கூடாது. ஹல்லேலூயா. அவருக்கு வெளிச்சத்துக்கு காத்திருந்தா. நான் வந்தது என்னதுதான்? இருள் வந்தது. எங்க வாழ்க்கையில வெளிச்சத்துக்கு காத்திருந்தா தைரியமா சொல்லு. ஆனா நடந்தது என்னது? பாசிட்டிவ்க்கு காத்திருந்தோம். நடந்தது என்னது? நெகட்டிவ். ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா. நம்ம பிரிக்க கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் சில காரியங்கள், சில உபத்திரவத்தின் பாதையும் தெய்வ பிள்ளைகளுக்கு வைத்திருப்பார். ஆனா அதுல விழுந்து போக அனுமதிக்க மாட்டார். அவர் கூட இருப்பார். அதே யோபு சொல்லும்போது, அதே யோபுவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அதே யோபு சொல்கிறார், ஹல்லேலூயா, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் இப்படிப்பட்ட அநேகம் அவரிடத்தில் உண்டு. அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன தெரியுமா? என்ன இந்த உபத்திரவத்தின் பாதத்தில் நடத்தினாலும், இந்த பாதையில தான் கர்த்தர் என்ன அடிச்சு உடைச்சு நொறுக்கி கொண்டு வந்தாலும் எனக்குன்னு ஒண்ணு குறிச்சிருக்கிறார். உலக மனுஷன் சில ஜாதகங்களை குறிச்சு வச்சிருப்பாங்க தெரியுமா? ஹல்லேலூயா. எழுதி வச்சிருப்பாங்க, இதன்படி நடக்கும். அது நடக்குதோ நடக்காமலே போகுது, அது 2வது விஷயம். ஆனா கர்த்தர் ஒரு தேவ பிள்ளைக்கு குறித்து இருக்கிறத என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். எவ்வளவு கடினமான சூழ்நிலையில நீங்க ஒருவேளை பயணித்துக் கொண்டிருந்தாலும், எல்லாமே சாதகம் இல்லாமல் இருந்தாலும், எதுவுமே அனுகூலம் இல்லாமல் இருந்தாலும், ஆனா குறித்தது நடக்கும். ஆமென். அதுதான் பொறுத்திருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. ஆபகுக்கு 3:2 குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்க, முடிவிலே அது விளங்கும். அது போய் சொல்லாது. அது தாமதித்தான் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. ஒரே ஒரு வசனத்தை கூட வாசித்து நாம் முடிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் ஹல்லேலூயா 9வது அதிகாரம் 28வது வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். போதும் 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 போதும். அவர் நீதியோட சீக்கிரமாய் தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். இந்த பூமியில என்ன காரியம் எல்லாம் பெண்டிங்ல இருக்கு உங்களுக்கு? ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபத்தோடு கூட ஹல்லேலூயா தேவ சமூகத்துல கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த வசனங்களுக்கு முன்பாக பூமியில உங்களுக்கு என்னென்ன பெண்டிங்ல இருக்கோ ஹல்லேலூயா. பரலோகத்துல கர்த்தர் தந்த வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் என்னென்ன சொல்லி இதுவரை செய்யாமல் இருக்கிறதோ, தடைப்பட்டு இருக்கிறதோ, எதுக்கெல்லாம் காத்திருக்கிறீங்களோ, இது என்னமாய் முடியும் என்று காத்திருக்கிறீங்களா? இது எப்படி சம்பவிக்கும் என்று காத்திருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இது எப்படி ஆகும் என்று காத்திருக்கிறீங்களா? 3 கொஸ்டினோட ஒருவேளை இருப்பீங்க. ஹல்லேலூயா. 3 பெண்கள் 3 வித கேள்விகளோடு இருந்தாங்க.
ஆனா 3 கேள்விக்கு கர்த்தர் பதில கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இன்னைக்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம். யோபுடைய வாழ்க்கையில சாதகம் இல்லாமல் இருந்தது. ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையில சாதகம் இல்லாமல் இருந்தது. ஆனால் அவர் சொல்லுவார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். அதே மாதிரி யோபு சொல்லுகிறார், எனக்கு குறித்த ஒன்று இருக்கிறது. இன்னைக்கு எனக்கு இந்த போராட்டம் குறிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த நிந்தை அவமானம் எனக்காக குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா எனக்காக ஒரு ஆசீர்வாதம் குறிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அதை தருவார். ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்துல வாய்களை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கான காரியத்தை செய்து முடிக்கும் வரைக்கும் ஹல்லேலூயா கர்த்தர் இளைப்பாற மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நகோமி ரூத்துக்கு சொல்லுகிறார், உனக்கான காரியத்தை செய்து முடிக்கும் அளவும் அந்த மனுஷன் இளைப்பாற மாட்டான். ஹல்லேலூயா. உங்களுக்கான காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு செய்து முடிக்கும் வரைக்கும் பரலோகம் அமர்ந்திருக்காது. கர்த்தர் எழுந்தருளுவார். ஆமென். ஹல்லேலூயா. சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். ஹல்லேலூயா. அதனால என்னமா நடக்கும், என்ன சம்பவிக்கும், என்னமாய் முடியும் என்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் விட்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்கு குறித்திருக்கிறதை என் தேவன் நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்துல நான் துன்பத்தின் நடுவுல நடந்தாலும் கர்த்தர் என்னை உயர்த்திப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு துன்பமாய் இருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை உயிர்ப்பிக்கிற ஒரு நாள் உண்டு. ஹல்லேலூயா. எதற்கு இந்த துன்பம் தெரியுமா? உயிர்ப்பிப்பதற்காகத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன்னை குறித்ததான திட்டங்கள், தீர்மானங்கள், உங்களை குறித்ததான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுவதற்காக சில காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. அது கடினமாக தான் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அது அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறீர் அப்பா. என்னை நீ உருவாக்கி கொண்டிருக்கிறீர் ராஜா. அப்பா, நீர் பயன்படுத்துகிற ஒரு நாள் உண்டு ஆண்டவரே. என்னை வெளியே கொண்டு வருகிற ஒரு நாள் உண்டு. மோசே என்னைக்கு நாணற்பட்டிக்குள்ள இருக்க வேண்டியவன் அல்ல. ஹல்லேலூயா. மோசே வெளியே வர வேண்டியவன். ஹல்லேலூயா. என்னைக்கு ரூத் கதிர் பொறுக்கிறவராக அல்ல. ரூத் அந்த வயல் நிலத்துக்கு சொந்தக்காரியாக கர்த்தர் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மரியாள் கேட்க, இது எப்படி ஆகும்? உலக ரட்சகர் உனக்குள்ளே இருந்து வருவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை ரட்சிக்கிற ரட்சகர், ஹல்லேலூயா, ரட்சகர் இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. உனக்குள்ளே இருந்து புறப்பட்டு வருவார். ஹல்லேலூயா. ஆகவே நீ கலங்காத, நீ பயப்படாத. ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை கண்டு ஒரு தேவ பிள்ளை கலங்காதுங்க. உருவாக்கி கொண்டிருக்கிறார் கர்த்தர் சிலரை. ஹல்லேலூயா. பொறுத்திருங்க. ஆமென். மனுஷன் ஒரு வேளை நினைக்கிறான் இதோட முடிச்சுட்டு. இல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக சொன்னதை அவர் செய்கிறது வரைக்கும் அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். கூடதான் இருக்கிறார். ஆமென். ஒருவேளை நம்ம கண்களுக்கு மறைவா இருக்கலாம். இதுல ஒரு தீர்மானம் எடுக்க, அப்பா நீங்க என் கூட இருந்தா போத மாட்டேங்குது. யார் என்ன சொன்னாலும், எதுதான் நடக்கலன்னாலும், என்னதான் நான் கஷ்டப்பட்டாலும் நெருக்கப்பட்டாலும், நீங்க என் கூட இருந்தீங்க, நான் வெற்றிதாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. அப்பா இயேசுவே, இது எப்படி ஆகும், இது என்னமாய் முடியுமோ, இது எப்படி சம்பவிக்குமோ என்கிறதான கேள்வியோடு இருக்கிறீங்கன்னா, ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மை சன்மையாக செய்து முடிக்க போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களை ஆராதிக்கிற பிள்ளைகளை நீ கைவிட்டதே இல்லை ராஜா. எதிர்த்து விலகுகிற தெய்வமாக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறீர் ராஜா. தேசத்திலே உயர்த்தி இருக்கிறீர் ராஜா. ரட்சகர்களாக மாற்றி இருக்கிறீர் ராஜா. ஹல்லேலூயா. நாங்கள் அழிந்து போக வேண்டியவர்கள் அல்ல அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கை முடிந்து போக வேண்டியது அல்ல ராஜா. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இதோட முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அல்ல ராஜா. ஆண்டவரே, நீர் கட்டி எழுப்புகிற தேவன் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் பொறுமையோடு காத்திருக்கிறோம் ராஜா. அப்பா, இன்னும் நாங்கள் பொறுமையோடு காத்திருப்போம் ராஜா. உங்க வேலைக்காக நாங்கள் காத்திருப்போம் ராஜா. உங்க வேலைக்காக நாங்கள் காத்திருப்போம் ஆண்டவரே. எங்களுக்கு வேதனை தாங்க ஆண்டவரே. வேதனை தாங்க ஆண்டவரே. காத்திருக்கிற காலம் கடினமான காலம் தான். அந்த காலத்திலே கர்த்தரை விட்டு தூரம் போகாதபடி தேவ பிள்ளை கர்த்தரை அப்படியே பற்றி கொள்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. குறித்திடும் வேளை உயர்த்திடுவார்.